ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூம் கிச்சன் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் ஆனியன் கறி. வெங்காயம் தக்காளி இதை மட்டும் வச்சு அதிக மசாலா இல்லாமல் சிம்பிளாக செய்கிற பன்னீர் கிரேவி இது, பன்னீர் கறி இது ரொம்ப நல்லாயிருக்கும். புலாவ் ஐட்டம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். நார்மல் புலாவ், வெஜிடபிள் புலாவ், கீ ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. புலாவில் நம்ம அந்தளவுக்கு காரம் சேர்க்க மாட்டோம். இந்த கிரேவியில் காரசாரமாக பன்னீரோடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு நான் 3 வெங்காயம் எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயம். கேரட் துருவலில் துருவி எடுத்துக்கணும் வெங்காயத்தை. 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே வெட்டிக்கலாம், இல்லை அவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி குட்டியாகவும் வெட்டிக்கலாம். பெருசாக வெட்டும்போது நல்லாயிருக்கும் இந்த கிரேவி இது பண்ணுறப்ப. இதில் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் கலந்து எல்லா பக்கமும் பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். பன்னீர் மேலே எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வச்சிடலாம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1/4 கப் ஆயில் எடுத்துகிட்டா போதும். முழுகிற அளவுக்கு வேணால் சும்மா ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மேலே கோல்டன் ப்ரௌன் லைட்டாக கிறிஸ்பி வர வரைக்கும் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், மேலே எல்லாம் கலர் செஞ்சு நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. பன்னீர் எடுத்து வச்சிடலாம். அதே ஆயிலில் லவங்கப்பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 3, சீவி வச்சுருக்க அந்த 3 வெங்காயத்தை சீவிருக்கோலையும் அந்த வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கலாம். இதில் கலந்துடலாம். நல்லா எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு போய் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த சமயம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், அரைச்ச தக்காளி 3 தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன். இதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். அது நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதித்து எண்ணெய் ஊற்றின எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்ல கலர் இருக்கும். அதுக்காக நார்மலாக கொஞ்சம் 3/4 ஸ்பூன் அப்படி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து எண்ணெய் நல்ல வெங்காயத்தோடு சேர்ந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு கிரேவி எந்தளவுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். செமி சாலிடாக வேணும், இல்லை கொஞ்சம் லிக்விடாக வேணுன்றப்ப அந்தளவுக்கு. நான் செமி சாலிடாக இருந்தால் போதும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு ரெட்டிஷாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் இதை சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம். பன்னீர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு கிரேவி. இங்கே பார்த்து தண்ணி எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. நல்லா கிரேவி திக்காக வந்துருச்சு. இந்த கறி புலாவோடு சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஜீரா ரைஸ், கீ ரைஸ் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் சிம்பிள் பன்னீர் ஆனியன் கறியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.